ஸோ கேட்ராக்ட்னா என்ன அப்படின்னு நிறைய பேருடைய கேள்வி. ஸோ ஏன் எனக்கு கேட்ராக்ட் வருது, எதனால் வருது, இது ஒரு பெரிய டிசீஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நார்மலாக நம்ம எல்லாருக்கும் ஏஜ் ஆக ஆக தலையில் முடி நரைக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளோட ஏஜ் ஆக ஆக நம்மளோட கண்ணில் இருக்கிற அந்த டிரான்ஸ்பரண்டான லென்ஸ் வந்து க்ளவுடி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து க்ளவுடி விஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரே நாளில் வராது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ப்ரோட்டீன் சேர நம்மளுடைய லென்ஸோடைய டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஸோ அப்படி கம்மியாகும் போது நம்மளுக்கு விஷனில் பாதிப்பு உண்டாகும். ஸோ அதனால் நம்மளுக்கு பார்வை கம்மியாகுது. ஸோ அதனால் பார்வை கொஞ்சம் மேகமூட்டமாக சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு ரொம்ப டிம்மாக தெரியும். ஸோ அது ரொம்ப ஜாஸ்தி ஆக ஆக தான் உங்களுக்கு அது பிளைண்ட்னஸ் கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால் கேட்ராக்ட் அப்படின்னோடனே யாரும் பயப்பட வேண்டாம். அதுக்கு நிறைய ரெமெடிஸ் இருக்குது. உங்களுக்கு சர்ஜரி பண்ணனா உங்களுக்கு வந்து கேட்ராக்ட்லேருந்து ரிலீவ் ஆகலாம். அண்ட் கேட்ராக்டை பற்றி நிறைய பேசலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.